அது வந்து ராணிமா உன்னை வேற எங்கேயோ அனுப்ப முடிவெடுத்திருக்காங்க. எங்களை விட்டு விலகி ஷாம்கட் மாளிகைக்கு. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. அங்க எல்லாரும் இருப்பாங்க, உன்னை நல்லா அங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. நீ அங்க கண்டிப்பா நிம்மதியா இருக்கலாம். எனக்கும் தெரியுது, அவிக்கு இல்லாம நீ இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். நான் இருக்கேன்ல, நான் இங்க அவிக்க கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். நீ அவனுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ அங்க நிம்மதியா இரு, கவனமா இரு, சரியா? இல்ல சமீர், நான் அவனை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. இந்த அரண்மனையில எனக்கு எதிராகவும் அவிக்கு எதிராகவும் யாரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோ என்ன பைத்தியம்னு ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. அன்னைக்கு நான் அந்த ரவுடி கூட சண்டை போடும் போது அப்ப அங்க ஒருத்தரோட விரல்ல ராயல் ரிங் இருந்தது. அப்படின்னா என்ன தெரியுது? அவிக்கோட கிட்னாப்பர் இந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கான். அதோட அவன் தான் என்ன பைத்தியம்னு ப்ரூவ் பண்ண பாக்குறான். நான் பேசுற பேச்சுல உனக்கு நம்பிக்கை இருக்காது. பட் இத பாரு, இதுதான் பால் கிளாஸ். இதுல பாதி மெடிசன் இருக்கு. நீயே பாரு சமீர். சமீர், இவன் எங்க போனா? சமீர், சமீர், என் பேச்சு முழுசா கேட்காம கிளம்பி எங்க போனா? சமீர், ஒருவேளை சமீர் தன்னோட அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறானா? சமீர், நீ போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு மருந்து வாங்க போக வேண்டாம். நான் வேற யாரையாவது அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை மருந்து வாங்குறதுக்காக ஜெய்ப்பூர் போறேன். இந்த தடவையும் நான் தான் போவேன். ஆமா. ஐயோ இல்ல வேண்டாம் அத்தை, உங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன். எனக்கு உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தை. நான் இன்னைக்கே கிளம்புறேன், நாளைக்கே கண்டிப்பா வந்துருவேன். இல்ல சமீர், என்னால அங்கெல்லாம் போக முடியாது. இங்க எனக்கும் அவிக்குக்கும் எதிராக யாரோ பெரிய பிளானிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தையோட மெசேஜா? எனக்கு மைக்ரேன் வலி திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. சமீர் எப்பவும் தன்னுடைய அத்தைய சந்தேகப்பட மாட்டான். அவங்க மேல பாசம் வச்சிருக்கான். ஆனா எனக்கு இந்த மாளிகையில எல்லார் மேலயும் சந்தேகமாவே இருக்கு. நோ, இந்த விஷயத்த நான் சமீர் கிட்ட சொல்லக்கூடாது. இதை நானே தனியா இருந்துதான் சால்வ் பண்ணி ஆகணும். சக்தி, அது நான் வந்து அத்தைக்காக. எனக்கு தெரியும், ஜெய்ப்பூருக்கு போறல. அவங்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்து வேணும். அவங்களுக்கு மைக்ரேன் வரும்போது நான் தான் போயிட்டு வருவேன். இங்க நடக்கிற காட்டால நான் மறந்தே போயிட்டேன். அவங்க எனக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. காலம் முழுக்க நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ போயிட்டு வா. கண்டிப்பா. நான் இங்கே இருக்கிறனாலும் நீ பத்திரமா இருந்திருப்பல்ல? சமீர், நம்ம ஒன்னா மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? இதுக்கு முன்னாடியும் நான் தனியா தான் சமாளிச்சேன். அதே மாதிரி இனியும் நான் இருந்துப்பேன். ஐ டோன்ட் நீட் எனிஒன். எனக்கு தெரியும், இந்த வீட்டை விட்டு நான் போகிறதுனால என் மேல கோவத்துல இருக்கேன். பட் டோன்ட் வரி, நான் திரும்ப வந்து ராணி அம்மாவுக்கு புரிய வைப்பேன். கண்டிப்பா. என்னாச்சு? ஏன் மௌனமா இருக்க? ஏதாவது சொன்னா நானே அழுதுருவேன். புரியுது, நான் போறதுனால உனக்குள்ள ஃபீலிங்ஸ்ல. எப்ப பாரு என்கிட்ட இருந்து விலகி போன்னு கத்துவ. எனக்கு என்ன ஆச்சு? எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இவ்வளவு பெரிய தப்பு கணக்கெல்லாம் போடாத. முதல்ல எங்க இருந்து போ. நான் போயிட்டு இருக்கேன், ஆனா திரும்ப வரத்துக்காக. அவ்வளவு சீக்கிரம் உனக்கு என்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா, நான் நட்பு பகை ரெண்டுத்திலையும் நேர்மையா இருப்பேன். அதோட உன் கூட
இன்னும் எந்த உறவும் ஆரம்பமாகல. ஸோ டோன்ட் வரி. என் கணக்கை நான் வந்து தீர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ரூம்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தல. இல்ல ஒன்றும் இல்லை. நீ போயிட்டு வா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். கண்டிப்பா. ஆ ஓகே தென். கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் இருக்கு. ஹேவ் டு லீவ். See you. Take care. Shakti. இது இது என்னது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நீ அரண்மனையை விட்டு போறல்ல, அதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவிக்க தனியா இங்க விட்டுட்டு எக்காரணத்துக்கு கொண்டு இங்க இருந்து போக முடியாது. ஆனா இதை நான் ராணியம்மா கிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இங்க ஒரு கிளாஸ் வச்சிருந்தேன், அதுல மாத்திரை கூட இருந்தது. அத நீங்க பாத்தீங்களா? ராணி அம்மா தான் உங்க ரூமை முதல்ல க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஓ நோ, அந்த மெடிசன் தான் என்கிட்ட ஆதாரமா இருந்தது. இப்போ நான் ராணி அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவிக் பண்ணா என்ன பண்றீங்க? அவிக் பண்ணா இருங்க, கொஞ்சம் இருங்க. வேணா, நீங்க அவிக்க விடுங்க. நீங்க போங்க, என் பேக் நானே பேக் பண்ணிக்கிறேன். அவிக் அமைதியா இரு. அவிக் காம். அமைதியா இரு அவிக். அவிக் வா, உட்காரு. எங்க வா. நீ வருத்தப்படக்கூடாது அவிக். அக்கா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகே? அவிக், பிங்கி ப்ராமிஸ். அவிக் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் எதுவும் பண்ணலனா ராணிம்மா என் அரண்மனையில தங்க விட மாட்டாங்க. இது அக்காவோட மனசோட பாதி பாகம். இது எப்பவுமே என் தம்பி கிட்டேயே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. எது வரைக்கும் நம்ம கிட்ட இந்த லாக்கெட் இருக்கோ அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரோட மனசும் எப்பயும் ஒன்னதான் இருக்கும். யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. அவிக், உன்னோட சக்தி அக்கா எப்பயும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டா. எப்படி இருந்ததா நான் போட்டிருந்த அந்த மாஸ்டர் பிளான்? என் கண்ணால நான் எல்லாத்தையும் தெளிவா பாக்குறேன். வீர்கட்டோட மக்களை அவங்களோட கூக்குரல் கேக்குது. மோகினி ராணி வாழ்க, வாழ்க, வாழ்க. ஐயோ, என் கண்ணே எனக்கு பட்டுடக் கூடாது. பிரமாதம்க்கா, பிரமாதம். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அக்கா, நீங்க பயங்கரமான பிளான போட்டிருக்க. சக்தியோட பெரிய சப்போர்ட் சிஸ்டம் சமீர் பன்னாவையே வெளியே அனுப்பிட்டீங்க. சக்தியை இந்த அரண்மனையை விட்டு விரட்டினா யாரும் தடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த பொண்ணு இந்த அரண்மனையை விட்டு போயிட்டா அப்புறம் அவளுடைய இந்த
ஊம தம்பி. ஆ? என்ன பெரியவரே, ஆ? உங்க மோதிரம் எங்க இருக்கு? அவிக், இப்பவும் நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்கு அவிக். என்னை யாரோ பைத்தியம்னு ப்ரூவ் பண்ண அரண்மனையில முயற்சிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ராணி அம்மா அதை கேட்பாங்க. ஆனா எப்படி? அம்மா அப்பா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன்ல, நான் அவிக்க பாத்துப்பேன்னு சொன்னேன். அவிக்கு எப்பயும் ஒரு கவசமா இருப்பேன்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு வழியும் கண்ணுக்கு தெரியல. எனக்கு உங்க 2 பேரோட ஆசீர்வாதம் வேணும். உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். என் தம்பியை நல்லா பாத்துக்கணும். என்னோட வார்த்தையை நான் நிறைவேற்றணும். எனக்கு தெரியும், அப்பா அம்மா எங்க இருந்தாலும் நம்மளதான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்க பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே கிடைச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதாவது இந்த ராயல் ரிங் யாருடையது? எங்க போச்சு, எங்க போச்சு, எங்க போச்சு? என்னுடைய குடும்ப மோதிரம் எங்க போச்சு? எப்படியாவது அதை நான் தேடி கண்டுபிடிச்சாகணும். ராணியம்மா, ராணியம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீங்க சொன்னதின் பேர்ல ஊர்ல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் கிளினிக்லயும் கேட்டு பார்த்தேன். யாராவது இங்க ட்ரீட்மெண்ட்காக கால் அடிபட்டு வந்தாங்களான்னு கேட்டேன். ஆனா எங்க இருந்தும் எந்த தகவலும் கிடைக்கல. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கால் அடிபட்டு வந்தா மாதிரி யாரும் சொல்லல. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல சக்தி என்கிட்ட போய் சொல்லியிருக்கா. ஆனா இது முழு பொய் இல்ல ராணியம்மா. அப்படின்னா அதாவது எப்ப நாம இதை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோமோ அப்ப ஒரு கெமிஸ்ட பார்த்தேன். அவன் என்கிட்ட சொன்னான் 2 நாளைக்கு முன்னாடி அவன் கடையில ஒரு ஆள் வந்தானா. அவன் வந்து பெயின் கில்லர், அப்புறம் இன்ஜெக்ஷன், அப்புறம் பேண்டேஜ் இதெல்லாம் வாங்கியிருக்கான். சரி, இப்ப இதால என்ன தெரிய போகுது? இத யார் வேணாலும் கடையில இருந்து வாங்கலாம். சரியாதான் சொன்னீங்க. ஆனா அவன் ஒரு விஷயம் சொன்னானே, எந்த கிரெடிட் கார்டுல அவன் பேமெண்ட்ட பண்ணானோ அதோட அட்ரஸ் அரண்மனையோட அட்ரஸும். நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? ஐயோ, நானும் இப்படிதான் ஷாக் ஆன ராணியம்மா. அவன் சொல்லும் போது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. சரி, நீங்க அந்த கெமிஸ்ட் கிட்ட கேட்டு பாத்தீங்களா? யாரோட கிரெடிட் கார்டு அது? ஆமா ராணியம்மா, அவனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முழு முயற்சி எடுத்த ராணியம்மா. ஆனா ராணியம்மா, அவன் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. அந்த ஆளோட பேரு அவன் உங்ககிட்ட தான் சொல்லுவான். அந்த கெமிஸ்ட் எங்க இருக்கான்? கீழே ஹால்ல தான் இருக்கான். அவ உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசதான் விரும்புறா ராணியம்மா. நீங்க கீழே வாங்கல. நீங்க இங்கே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரி ராணியம்மா. வணக்கம் ராணியம்மா. வணக்கம். என்ன தனியா சந்திக்கணும்னு சொன்னீங்களா? சொல்லுங்க, அந்த கிரெடிட் கார்டுல யாரோட பேர் இருந்தது? ராணியம்மா, ரொம்ப பயமா இருக்கு.
ஏன்னா நான் சொல்ல போற பேர் அதை கேட்டுட்டு ஒருவேளை என்ன தண்டிச்சிடக்கூடாது. நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த அரண்மனையில யாருக்கும் அநியாயம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். தயங்காம சொல்லலாம். கிரெடிட் கார்டுல யார் பேர் இருந்தது. பயப்பட வேண்டாம். இதுதான் ரிசிப்ட். நீங்களே அவர் பேரை பாருங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். என்னது? இல்லை, இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அவிக் பன்னாவோட கிட்னாப்பிங்க்கு பின்னாடி இவரோட கையா? ராணியம்மா, என்ன ராணியம்மா, யார் பேரை சொன்னா? வெளியாளுங்க சொல்ற பேச்சையெல்லாம் நம்மளால நம்பிட முடியாது. நானே முழு என்கொயரியை நடத்தி ஆகணும். அப்பதான் அந்த நபரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். முதல்ல இவங்க விரலை செக் பண்ணணும். ஒருவேளை ராயல் ரிங் இங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவிக்கோட கிட்னாப்புக்கு பின்னாடி இவங்க கைதான் இருக்கணும். ஜாக்கிரதையா நடந்து போ. அவங்க எழுந்துட்டா பெரிய கலாட்டாவே பண்ணிடுவாங்க. கடவுளே, இவங்க தூங்கும்போது கூட ஸ்டைலா தான் தூங்குறாங்க. இப்ப நான் எப்படி பாப்பேன்? அப்ப எல்லாருடைய விரல்லையும் ராயல் ரிங்க நான் பார்த்துட்டேன். பெரியவர் தான் மிச்சம் இருக்காரு. அப்படின்னா பெரியவர் தானா? சக்தி, ஏமா பேக்கிங் பண்ணிட்டியா? நானே பேக் பண்ணிக்கிறேன். சக்தி கண்ணா, எனக்கு தெரியுது முதல்ல கொஞ்சம் நீ தனிமையை ஃபீல் பண்ணுவ. ஆனா உனக்கு எப்போ என்ன தேவைன்னாலும் தயங்காத. எனக்கு ஒரு கால் போட்டா போதும். பத்திரமா இருந்துக்க. நான் இதை சாப்பிட மாட்டேன்னு எத்தனை தடவை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறது? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? மறுபடியும் இந்த தப்பு நடக்க கூடாது சொல்லிட்டேன். இவ கையிலயும் இந்த ரிங்க நான் பார்த்துட்டேன். இந்த ராயல் ரிங் பிரேமத்தை அப்புறம் பிரதாப் அங்கிள் கையில இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பிரேமத்தைக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அப்புறம் பிரதாப் அங்கிள் மோகினி சித்தியோடைய பிரதர். இவங்க வேற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க இந்த ராயல் ரிங்க போட மாட்டாங்க. இன்னும் யாருடைய கையை நான் செக் பண்ணல. அதுவும் அந்த பெரியவர் மட்டும்தான். யாரை நான் சந்தேகப்பட்டேனோ அவங்க எல்லாருடைய விரலையும் ராயல் ரிங் இருந்தது. இன்னும் இவர் ஒருத்தர் தான் பாக்கி. இவர் இங்க தனியா தான் இருக்காரு.
டவுட்டை கிளியர் பண்ண இதான் சரியான சந்தர்ப்பம். ஆனா நான் உள்ள எப்படி போவேன்? என்ன சாக்கு சொல்றது? சக்தி, எதுக்காக வாசல்ல நிக்கிற? ஏதாவது வேலைன்னா உள்ள வா. அது இருக்கட்டும், என்ன அப்படி அவசரமான வேலை வந்திருக்குன்னு என்னோட ஸ்டடி ரூம் வரைக்கும் நீ வந்திருக்க, அதுவும் இந்த ராத்திரியில? அது அவிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க வந்த, அதான் அப்படியே உள்ள வந்த. நாளைக்கு எப்ப கிளம்பணும் அத கேட்கதான் வந்த. அத நீயே முடிவு பண்ணலாம். அரண்மனையை விட்டு போறத நீ முடிவு பண்ணு. எப்ப ரெடி ஆகுறியோ அப்ப சொல்லு, கார் ரெடியா இருக்கும். தேங்க்யூ பெரியவரே. என்னால இவரோட விரலை பார்க்க முடியல. எப்படியாவது நான் இவரை இங்க நிக்க வச்சாகணும். அப்பதான் என்னால இவர் விரலை பார்க்க முடியும். ஏய் பாத்து, இவரோட விரல்ல அந்த ராயல் ரிங் இல்ல அப்படின்னா இவர் தான் அவைக்க கொலை பண்ண ட்ரை பண்ணாரா?